ஹே காய்ஸ் வெல்கம் டு காய்ஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கேன்வா வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கேன்வாவில் எப்படி வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது, அதுவும் ஃப்ரீயாக எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத ஒரு டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம வந்து எந்த ஒரு ப்ரோ லெவலும் யூஸ் பண்ணாமல் நார்மல் கேன்வா வந்துட்டு ஃப்ரீயாக நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதில் வந்துட்டு எப்படி நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொண்டு வரது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து கேன்வாஸோட சைஸ் வந்து எடுத்துக்க போகிறேன். நான் வந்து ஆல்ரெடி 16x11 வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கேன்வாஸ் வந்து நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம இமேஜ் வந்து அப்லோட் பண்ணுறதுனால அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து அப்லோடுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் வந்து ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து லிமிட்டட் ஃபோட்டோஸ் தான் வந்து வர்ற மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கேலரியில் ஃபுல் ஃபோட்டோஸுமே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ ஓப்பன் பண்ணாலுமே கேலரியில் உள்ள ஃபோட்டோஸ் எல்லாமே அதில் வந்துடும். ஸோ அந்த மாதிரியும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த ஒரு ஃபோட்டோவை நான் வந்து கரெக்ட் ஆங்கிள், ஏன்னா இது வந்து கொஞ்சம் கிராஸாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நான் வந்து அதை கரெக்ட் ஆங்கிளில் வந்து ஃபிட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து கரெக்ட் ஆங்கிள் வச்சாச்சு. இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா லாக் பண்ணிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதோட அப்பாசிட்டியை வந்துட்டு கம்மி பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு நம்ம வந்து மேலே பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்பரன்சியோட சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நான் ஒரு 31 வச்சுருக்கேன். ஏன்னா வீடியோவில் தெரியுன்றக்காக நீங்கள் இதோட கம்மியாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஜூம் பண்ணி பார்க்குறோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து இருக்குது. இது வந்து நம்ம 11லேயே இருக்கும். பட் நம்ம எப்படி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுன்றதை பார்க்கணும் இல்லையா, அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோடய பிரிண்டர்ஸ் பேஜில் போயிட்டு அந்த இமேஜ் வந்து நான் கொடுத்துருப்பேன். அந்த ப்ளவுஸில் உள்ள டிசைனை நான் வந்து ஸ்கெட்ச் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா காயோஸ் ஆரிவல்ன்ற பிரிண்ட்ரெஸ்ட் பேஜில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 மோட்டிவ்ஸுமே நான் கொடுத்துருப்பேன். நீங்கள் இந்த 2 மோட்டிவ்ஸ் மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட சைஸுக்கு நீங்கள் வந்து ரீக்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கேலரியில் 2 சைஸுமே வந்து வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கப்புறமா நான் இன்ஷாட்டுன்ற ஒரு ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஆப் வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இன்ஷாட்டுக்குள்ளே போனோடனே நம்ம ஃபோட்டோஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதும் நம்ம கேலரி உள்ள ஃபோட்டோஸ் எல்லாமே வரும். நம்ம அந்த ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நான் கட் அவுட்டுன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து எல்லா பேக்ரவுண்டுமே ரிமூவ் ஆகி பெர்ஃபெக்டாக வந்து கிடச்சிரும். இதுக்கப்புறம் நம்ம டிக் கொடுத்துட்டு ஷேர்ன்ற ஆப்ஷன் ஒன்று காமிச்சிருப்பாங்க. அதை ஷேர் கொடுத்திங்கனாலே சேவ் ஆகிக்கிறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இமேஜ் வந்து நமக்கு கேலரியில் வந்து டவுன்லோட் ஆயிரும். நீங்கள் அது எப்படி பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிருக்கான்றத டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஜூம் பண்ணிங்கனாலே போதும். நம்மளோட எந்த பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகி பிளாக்காக வந்து இருக்கும். ஸோ அதான் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணியிருக்கிறது. இப்போ நம்ம சேம் அடுத்த பிக்சரும் வந்து அதே மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். வேறு எந்த ஒரு கஷ்டமுமே இதில் இருக்காது. நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து கட் அவுட்டுன்றதை கிளிக் பண்ணிங்கனாலே போதும். பேக்ரவுண்ட் எல்லாமே ஃபுல்லாக ரிமூவ் ஆகி கிடச்சிரும். அதை நீங்கள் வந்து சேவ் பண்ணி கேலரியில் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது நான் வந்து 2மே சேவ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேன்வா ஓப்பன் பண்ணிவிட்டு அப்லோடு வந்து கொடுத்துருக்கேன். அப்லோட் கொடுத்ததும் மோர் ஃபோட்டோஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு 2 ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா இதுதான் இந்த 2 ஃபோட்டோஸ் தான் இப்போ நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஃபோட்டோஸ். ஸோ இது 2மே வந்து லோட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் இந்த 2 இதையுமே நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பேஜில் வந்து வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம ரீசைஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ளவுஸுக்கு எந்த மாதிரி சைஸ் வந்து வச்சா நல்லாயிருக்கும், எவ்வளோ இன்ச்சஸ்க்குள்ள வரணும் அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஃபோட்டோவில் வர்ற மாதிரியே தான் வரணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த சேம் ட்ரிக் தான் நம்ம மொபைல் ஃபோன்லேயும் வந்து பண்ண போகிறோம். ஸோ மொபைல் ஃபோனில் எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா
கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து மொபைல் ஃபோனில் எப்படி பண்ணுறது அப்படின்றதும் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம டூப்ளிகேட் பண்ணி எல்லாமே அலைன்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உள்ள மோட்டிவ்ஸ் மட்டும் எடுத்து நம்ம வைக்கணும். இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. இந்த மெத்தட் வந்து நீங்கள் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். ஆண்ட்ராய்ட் டேப் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட பிரிண்ட்ரெஸ்ட்டில் வந்து நீங்கள் எந்த ஒரு இமேஜை நீங்கள் எடுத்தாலுமே, அதாவது இந்த ஸ்கெட்ச் பண்ண மாதிரியான இமேஜஸ் நீங்கள் எது எடுத்தாலுமே நீங்கள் வந்து அதில் போயிட்டு இன்ஷாட்டில் போயிட்டு கட் அவுட்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து நம்மளுக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வச்சாச்சு. இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது கீழே பார்த்திங்கன்னா ஒரு 4 mm பீடு வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு ஃப்ளார் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக நான் வந்து எலமெண்ட்டில் வந்து சர்க்கிள்னு சர்ச் பண்ணி அந்த ஒரு ஃப்ளார் ஷேப் வந்து நான் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம சர்க்கிள் வச்சு ஒரு ஃப்ளார் வந்து ரெடி பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு குரூப் பண்ணிக்கணும். குரூப் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் பண்ணி எந்தெந்த இடத்துலலாம் நமக்கு அந்த ஃப்ளார் வந்து வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாமே அந்தந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டிசைன் வந்து ரெடி ஆகிரும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்லேயே சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேசிங் புக் வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த ட்ரேசிங் புக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபுல் டீட்டெயில் லிங்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்பரும் கொடுக்குறேன். நீங்கள் அதுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம டிசைன் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே டியூன்டு.